ஐயா வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ஆலமூடில் சென்ட் ஜோசப் ஹைஸ்கூல் வைத்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு வருடம் மாணவர்கள் அதில் சிறந்த மாணவர்களாக வெற்றி பெறுகிறார்கள். சமுதாய பணியை, கல்வி பணியை உங்கள் தந்தை அருமைநாதன் ஃபாதர் கவான் டஃபியோட சீடராக இருந்து இந்த ஆலமுண்டி பகுதியில், செஞ்சி பகுதியில் பல பள்ளியில் தலைமை ஆசிரியர் வந்து பணி செய்திருக்கின்றார். அதே கல்வி பணியை நீங்கள் இந்த ஏழை எளிய மாணவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறீர்கள். உங்கள் தந்தை நம்ம டிஜியோடு இருந்த ஒரு தகவலை அவரிடம் தெரிந்து கொண்ட விஷயங்களை நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக பின்பற்றுகிறீர்களா? அதை பற்றிய கருத்துக்கள் சொல்லுங்கள். என்னுடைய அப்பா அவரிடம் படித்தவர் தான் செயின்ட் ஆன்ஸில் அவருடைய ட்ரைனிங் கூட டீச்சர் ட்ரைனிங் அங்கே முடித்தவர் தான். அவர் சொல்லும் பொழுது அந்த ஸ்கூலினுடைய ஒழுக்கம், அந்த ஃபாதர் கொடுத்த அந்த பயிற்சி, ஒழுக்கம், கல்வி இது சிறப்பானதாக இருந்தது. அதனால தான் நானும் இந்த இடத்தில் ஆர்சி ஸ்கூல் ஆலமுண்டியில் அவர் தொடக்கத்தில் பணிபுரிந்தார். அதே மாதிரியான அந்த பயிற்சி பெற்றதுனால அவருடைய ஒழுக்கத்தை இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்தார். சிறப்பான கல்வியை கொடுத்தார், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அதே போன்று எந்த காலத்திலும் அவரை பற்றி முன்னிறுத்தி பேசுவார். தந்தை கவான் டஃபி அவருடைய செயல்பாடுகளை குறித்து பெருமையாக பேசுவார். அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் அவர் குறையாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய வாழ்க்கையில் அது பயன்பட்டது என்பது ஒரு முக்கியமான தகவல் அவரிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டது. அதே போன்று அவருடைய வழிமுறைகள் எப்படியெல்லாம் மாணவர்களை அன்பு செய்தார், ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவருடைய கடமையை மாணவர்கள் எப்படி செய்யணும் என்ற முறையில் அவர் பயிற்சி கொடுத்தார். பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர் என்னுடைய தந்தை அவர்கள் அந்த கவான் டஃபினுடைய அருள் தந்தை அவரிடம் பெற்றுக்கொண்டார். அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆசிரியர் என்ற முறையில் பள்ளியிலும் அவர் அதை பயிற்றுவித்தார் என்பதுதான் ஒரு பெருமையான விஷயம். ஆனால் எந்த காலத்திலும் அவரை மறந்துவிட அது ஒரு பெரும் போற்றக்கூடிய விஷயம். இந்த மாதிரி பல ஆசிரியர்கள் நம்முடைய பங்கிலும் சரி சிறப்பான அவருடைய பயிற்சினால் ஏழை எளிய மாணவர்களாக இருந்த நல்ல ஆசிரியர்களாக அவர்கள் வெளியே கொண்டு வர கவான் டஃபினுடைய அந்த சமூக சிந்தனை மாணவர்களுக்கு முன்னேற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவரிடமிருந்து தோன்றியதாக பல பேர் அவருடைய சிறப்பான அந்த பயிற்சியை பெற்று அதன் மூலமாக பல ஊர்களில் தாங்கள் பயிற்றுவித்த பள்ளியிலும் அதோடு கூட இந்த மறைக்கல்வி அவர் அதிகமாக காலத்தில் போதித்தார். ஆசிரியர் பெருமக்கள் மறைக்கல்வியை மாணவர்களுக்கு போதித்தார்கள். மறைக்கல்வியுடன் கூடிய மற்ற கல்வியும் போதித்து ஒரு சிறப்பான ஆசிரியர்களாக அந்த நாட்களில் இருந்தார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் தந்தை அவர்கள்தான். தந்தை தாமஸ் டஃபான் கஃபினுடைய அந்த அவருடைய உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் வீண் போகவில்லை. அவர் விதைத்த விதைகள் எல்லாமே நல்ல ஆசிரியர்களாக இருந்தார்கள் என்பதுதான் சிறப்பான ஒரு முக்கியமான என்னுடைய தந்தையிடமிருந்து நான் தெரிந்து கொண்ட விஷயம். ஐயா, நீங்கள் இப்போ அந்தனுடைய நிலையிலே ஆலமுடியில் ஒரு பள்ளியை தொடங்கி அது கல்வி அந்த சுற்றுப்பெறுகிற ஏழை மாணவர்களெலாம் படுகின்ற அளவுக்கு ஒரு தரமான கல்வியை தொடர்ந்து நல்ல வெற்றி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த தாக்கத்தை உங்களுக்கு எப்படி வந்தது? என்னுடைய தந்தை நான் படித்து 11th முடித்த உடனே என்னை டீச்சர் ட்ரைனிங் அனுப்புகிறேன், உங்களுக்கு நிறைய மார்க் இருக்குது, டீச்சர் ட்ரைனிங் போகிறேன். அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்களே ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, எனக்கு நாங்கள் 11 பேர். அப்போது நான் தான் முதல் குழந்தை. இன்னும் தந்தையினுடைய பொருளாதாரம் கஷ்டம். அப்படி இருக்கும்போது நான் எதனா வெளியில் போயிட்டு காலேஜ் சேர்த்திங்கனாக்கா அதன் மூலம் நான் ஒரு பெரிய நிலைக்கு வருவேன். அந்த மூலமாக நம்ம குடும்பத்தை பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நான். ஆனால் சரி, என்னுடைய பேச்சு கேட்டு என்னுடைய தந்தை என்னை சேகடா திருப்பத்தூர் காலேஜில் அனுப்பி சேர்த்தார். பிகாம் முடித்தேன். ஆனால் என்னுடைய தந்தையின் விருப்பப்படி பள்ளிக்கு ஒரு ஆசிரியராக தான்
நான் கடைசியில் வந்தேன். அது என்னுடைய தந்தை தொடங்கினார். அந்த பள்ளியினுடைய தாக்கம் அவர் என்ன பயின்றார் அது எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த அவர் பயிற்றுவித்த பள்ளியும் சரி, எனக்கும் சரி, என்னுடைய தந்தையாகவும் அந்த தந்தையின் என்ன கற்றுக்கொண்டார் அதன் மூலம் எனக்கு அந்த தொடக்கத்தில் எப்படியெல்லாம் செய்யணும் என்று அடிப்படையான அறிவை இந்த பள்ளியை தொடங்குவதற்கு நடத்துவதற்கு என்னுடைய தந்தை ஏவி அருமைநாதன் ஆசிரியர்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார். அதன் மூலமாக தான் இந்த பள்ளி இவர் இந்த அளவுக்கு இப்போது எத்தனை ஆண்டுகள் இந்த சென்ட் ஜோசப் பள்ளி ஆலமுடியில் நடைபெறுகிறது? அந்த பள்ளி தொடங்கி 15/5/83 வருடம். இப்போ ஏறக்குறைய 43 ஆண்டுகளாக சிறப்பான கல்வி, 7 எளிய மாணவர்கள். அந்த சுற்று வட்டாரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய பள்ளி செயின்ட் ஜோசப் மாணவர்களுடைய குழந்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குழந்தையாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த ஆங்கில கல்வி எப்போது நாம் செஞ்ச ஒரு பள்ளி நமது பள்ளி இருந்தால் அந்த காலத்திலிருந்து 7 எளியவர்களுக்காகவே இந்த பள்ளியை நடத்தி வருகிறோம். நன்றி ஐயா.